கோகுலம் பார்க்கில் செக்இன்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஈவினிங் ஒரு 4:30 பக்கம் கிளம்பி பெசன்ட் நகர் பீச்சுக்கு தாங்க போனோம். பெசன்ட் நகர் பீச் போய் பார்க்கலாம். நான் மெரினா பீச் ஏற்கனவே போயிருக்கு. ஸோ பெசன்ட் நகர் பீச் தான் போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு, அங்கேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் பக்கம் அப்படின்னு சொல்லி காமிச்சது 25 கிலோமீட்டர்ஸு. பட் ஆனால் அங்கே போய் ரீச் ஆகும்போது 1.5 ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க. டிராஃபிக் அது இதுன்னு. பெசன்ட் நகர் பீச்சில் இருக்க டாய்லெட்ஸை பற்றி சொல்லியே ஆகணுங்க. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம வந்துட்டு போகும்போது இது பீச் ஆச்சே, நிறையா பப்ளிக்ஸ் வர ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டே போனோம். பட் ஆனால் ரொம்ப நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இத்தனைக்கும் ஃப்ரீ தான். நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்புறமேட்டு நம்ம பீச்சுக்குள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போனால் இது 2 சைடும் ஃபுல்லாகவே கடைங்களாக இருந்தது. பட் ஆனால் இது ஓப்பன் பண்ணல. 5:00 5:30 தான் ஆகிட்டு இருந்தது. ஸோ எதுவும் அப்போ தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி பீச் போயிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு கடைங்களுக்கு போகலான்னு சொல்லிட்டு பீச் போயிட்டு அப்படியே வந்து ஃபிஷ்ஷு சாப்பிட்லாம். ஏன்னா இங்கெல்லாம் நம்மளுக்கு சேலமில் வந்து கடல் மீன் வந்து அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. நாங்கள் எப்போயுமே டேம் ஃபிஷ் தான் வாங்குவோம். ஸோ இந்த மாதிரி சென்னைக்கெலாம் வந்திருக்கோமே, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஃபிஷ்ஷு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபிஷ் ஸ்டால் தான் போயிருந்தோம். ஜெனிஃபர் ஃபிஷ் ஸ்டால்னு ஒரு கடை. அங்கே வந்து ப்ரானு, ஃபிஷ் கட்லெட்ஸு, அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு பெரிய கொடுவா மீன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ப்ரான் வந்து செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அந்த மசாலா வேறு லெவலில் இருந்தது. இங்கெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல. பட் ஆனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. அந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல்லு இல்லாமல் அவ்வளோ க்ளீனாக பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் 100 ரெண்டுமே. ப்ரானும் 100, அதே மாதிரி ஃபிஷ் கட்லெட்டும் 100. ஸோ அதுக்கப்புறம் இந்த கொடுவா ஃபிஷ் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. உள்ளே ஃபுல்லாக ஃப்ளஷ்ஷு. அந்த பவுடர் மேலே தூவியிருக்காங்க பார்த்தீங்களா, அது அவ்வளோ ஸ்பைஸாக செம்ம வாசனையாக இருந்தது. சாப்பிட்றதுக்கு வந்து நம்மளுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுனால சுட சுட கொடுத்துருந்தாங்க. அதனால் அந்த பீச் காற்றுக்கும் இந்த ஃபிஷ்ஷு சாப்பிடும்போது அவ்வளோ ஆசையாக இருந்தது. ஸோ நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பஜ்ஜி, சரி பீச்சுக்கு வந்துட்டு பஜ்ஜி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அதையும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது கூடவே ஒரு சட்னி கொடுத்துருந்தாங்க. பஜ்ஜி கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்தது. பட் ஃபிஷ்ஷு வேறு லெவலில் இருந்தது. ஸோ ஃபிஷ்ஷெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதெல்லாம் ஜீரணமாகறதுக்கு ஒரு டீயை குடிச்சிட்டு, எனக்கு டீ பிடிக்கல. ஸோ அதனால வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஷேக் குடிக்கலாம்னு நினச்சிட்டு குடிச்சிட்டு அப்படியே ஜாலியாக கிளம்பி வந்தாச்சு. கொஞ்சம் கேம்ஸ்லாம் விளாண்டாங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ் இருந்தது. நம்மளுக்கு வந்து உள்ளே வந்தோம் அப்படின்னா டைம் போகிறதே தெரியாது. அந்தளவுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்குது பெசன்ட் நகர் பீச். அதே சமயம் வந்து பெரிய பெரிய கடைகளும் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் போயிருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததான்னு மறக்காமல் சொல்லுங்கள்.